இஸ்ரேலுக்கு வருகிற பெட்ரோல் டீசல் எண்ணெய் வளங்கள்ல முதன்மையான எண்ணெய் வளம் எங்கிருந்து வருதுன்னு கேட்டால் அசர்பைஜான்ல இருந்து தான் வருது. அந்த அசர்பைஜானுடைய அதிபரும் இந்த மாநாட்டிலே பங்கெடுத்திருக்கிறார். அரபு இஸ்லாமிக் கண்ட்ரியில அவங்களும் வருவாங்க என்கிற அடிப்படையில் அரபு நாடுகள் அத்தனையும் இஸ்ரேலுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும்னு இஸ்ரேல் நினைச்சுக்கிட்டு இருக்குது. இது ஆபத்தானது. நீங்க உங்க கண்ட்ரோல்ல நாங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்க, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. வெறும் 72 ஹவர்ஸுக்குள்ள 5 அரபு இஸ்லாமிய நாடுகள் மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. நம்ம இஸ்ரேலை கண்டிக்கிறதுனால ராக்கெட் தாக்குதல்களை நிறுத்தவும் முடியாது, பாலஸ்தீனத்தை விடுதலை செய்யவும் முடியாது. இந்த ரெண்டையுமே செய்யலாது. இதை சொல்லி காட்டுறாருன்னா, இந்த அணு ஆயுதத்தை உம்மாவுக்காக, சமூகத்துக்காக, இந்த மக்களை பாதுகாப்பதற்காக பயன்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதுதான் அந்த அணு ஆயுதங்களுடைய கடமையும் கூட அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே பேசிட்டார். அந்த இன்றைய இந்த மாநாட்டில் சவுதி அரேபியா என்ன செய்ய போகிறது என்கிற கேள்விதான் நிறைய பேருக்கு தற்போது எழுந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அரபு லீக், அதே போன்று OIC உள்ளிட்ட அரபு இஸ்லாமிய நாடுகளுடைய மாநாடு தற்போது கத்தருடைய தலைநகர் தோஹாவில் நடைபெற்று வருகிறது. அதிலே என்னவெல்லாம் பேசப்படுகிறது என்கிற செய்திகளையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆரம்பமாக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் 710வது நாளாகவும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளோடு பாலஸ்தீனத்தை ஒட்டி தற்போது உருவாகி இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கக்கூடிய அரபு நாடுகள் மீதான தாக்குதல் தொடர்பான அரபு லீக், அதே போன்று OIC உள்ளிட்ட அரபு இஸ்லாமிய நாடுகளுடைய மாநாடு தற்போது கத்தருடைய தலைநகர் தோஹாவில் நடைபெற்று வருகிறது. அதிலே என்னவெல்லாம் பேசப்படுகிறது என்கிற செய்திகளையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆரம்பமாக கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினால் காசாவில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் இதுவரைக்கும் 37 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 120க்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல தான் தற்போது தோஹா கத்தாரில் இஸ்லாமிய அரபு நாடுகளுடைய கூட்டமைப்பின் மாநாடு நடைபெற ஆரம்பமாகி இருக்கிறது. நேற்றைய தினம் அரபு இஸ்லாமிய நாடுகளுடைய வெளிவிவகார அமைச்சர்கள், ஃபாரின் மினிஸ்டர்ஸ் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து ஒரு மாநாட்டை நடத்தி இருந்தாங்க. அதிலே பேசப்பட்ட பல விவகாரங்கள் வெளியே வராத சந்தர்ப்பத்தில் தான் தற்போது இந்த மாநாடு நடைபெற ஆரம்பமாகி இருக்கு. இந்த மாநாட்டிற்கு 57 அரபு இஸ்லாமிய நாடுகளில் இருந்து தலைவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அனைத்து நாடுகளுடைய ஜனாதிபதிகளும் தோஹா கத்தாரை வந்தடைந்திருக்கிறார்கள். இந்த சூழல்ல ஆரம்பமாக இந்த மாநாடு தொடர்பான சில ஆரம்ப செய்திகளை நம்ம புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னா, அரபு இஸ்லாமிய நாடுகளுடைய மாநாடு அவசர கதியில இப்படியாக ஒன்று கூடுவது என்பது பல ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வாக மாறி இருக்கிறது. குறிப்பாக கத்தர் தலைநகர் தோஹா மீது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினருடைய தலைவர்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்துதான் இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது. சரி, இந்த மாநாட்டினால் என்ன அழுத்தம் ஏற்பட போகிறது என்கிற ஒரு கேள்வி இல்லாமல் இல்லை. உண்மையாகவே அரபு நாடுகள் நினைத்தால் கண்டிப்பாக ஒரு மாபெரும் அழுத்தத்தை இஸ்ரேல் மீதும் அமெரிக்கா மீதும், ஏன் உலக நாடுகள் அத்தனையின் மீதும் அவர்களால் திணிக்க முடியும் என்பதை நாம் முதன்மையாக புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னன்னு கேட்டால், உலகளாவிய ரீதியில் வாழக்கூடிய மக்கள் தொகையில் கால் பகுதி மக்கள் தொகையினர் எங்கே இருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த அரபு இஸ்லாமிய நாடுகளில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையை 100ஆக நீங்கள் வகைப்படுத்தி அதில் கால்வாசியை பிரிச்செடுத்தீங்கன்னா இந்த கால்வாசி மக்கள் தொகை முழுவதுமாக அரபு இஸ்லாமிய நாடுகளில் வாழ்கிறார்கள். உலக பொருளாதாரத்தில் 20% முழுவதுமாக அடைந்திருக்கக்கூடிய நாடுகளாக இந்த நாடுகள் தான் இருக்கின்றன. உலக பொருளாதாரத்தில் 20% இவங்க கிட்ட தான் இருக்குது. அவ்வளவு பலம் பொருந்திய பொருளாதாரத்தை கொண்டிருக்கக்கூடிய நாடுகளாக இருக்கின்றன. 57 நாடுகள் உலக அளவிலே செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த மாநாட்டில் எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் மிகச் சரியானதாக இருக்குமாக இருந்தால்
கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அழுத்தமாக, இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பயத்தை உண்டாக்கக்கூடியதாக அது மாறிவிடும். ஆனால் அப்படியான முடிவுகளை அவர்கள் எடுக்கத்தான் போகிறார்களா என்பதைத்தான் பொறுத்திருந்து நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில தான் இந்த மாநாட்டிற்கு 57 அரபு இஸ்லாமிய நாடுகள் வந்திருக்கின்றன. அதிலே இஸ்ரேலோடு ரொம்ப இணக்கமாக இருக்கக்கூடிய நாடுகளும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கின்றன. ஆல்ரெடி ஆப்ரஹாம் ஒப்பந்தம் என்கிற பெயரில் UAE, பஹ்ரைன், மொரோக்கோ ஆகிய நாடுகள் இஸ்ரேலோடு இணக்கம் பாராட்டுகின்றன. ஈஜிப்டுக்கும் இஸ்ரேலுக்கும் ராஜ்ய உறவுகள் இருக்கிறது. அதே போன்று துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ராஜ்ய உறவுகள் தற்போது கெட்டு போயிருக்கிறது. ஆனால் ஆல்ரெடி இருந்ததை நம்ம பார்த்திருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அசர்பைஜானை பொறுத்தவரையில் இவர்கள் இஸ்ரேலுக்கான எண்ணெய் ஏற்றுமதியில் முதன்மை நாடாக இருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேலுக்கு வருகிற பெட்ரோல், டீசல், எண்ணெய் வளங்களில் முதன்மையான எண்ணெய் வளம் எங்கிருந்து வருதுன்னு கேட்டால் அசர்பைஜான்ல இருந்து தான் வருகிறது. அந்த அசர்பைஜானுடைய அதிபரும் இந்த மாநாட்டிலே பங்கெடுத்திருக்கிறார். அரபு இஸ்லாமிக் கண்ட்ரியில அவங்களும் வருவாங்க என்கிற அடிப்படையில் இந்த மாநாட்டினுடைய ஆரம்பமாகவே கத்தருடைய அமீர் அவர்கள் தான் உரையாற்றி இருந்தார். கத்தாருடைய அமீர் ஷேக் தமீம் இப்னு ஹமாத் அல் தானி அவர்களுடைய உரை மிக முக்கியமான ஒன்றாக மாநாட்டின் ஆரம்பத்திலேயே அமைந்திருந்தது. சர்வதேச நாடுகளில் இருக்கக்கூடிய பிரபலமான 200 ஊடகங்கள் இந்த மாநாட்டை கவர் பண்றதுக்காக தோஹா கத்தாருக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில தான் முதன்மை உரையாக கத்தருடைய அமீருடைய உரை அமைந்திருந்தது. அந்த உரையில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான விவகாரங்கள் என்னன்னா, எங்களுடைய நாட்டிலே இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்கள், குடும்பங்கள், அவர்களுடைய உறுப்பினர்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த உறுப்பினர்கள், தலைவர்கள், குடும்பத்தினர் இங்கே வாழ்வது என்பது உலகத்தில் யாருக்கும் தெரியாத ரகசியம் இல்லை. பகிரங்கமாகத்தான் நாங்கள் அவர்களை இங்கே பாதுகாத்து பேச்சுவார்த்தைகளுக்காக வைத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த தாக்குதல் துரோகமானது, இந்த தாக்குதலை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஆரம்பமாக கண்டனத்தை வெளியிட்டிருந்தார் கத்தாருடைய அமீர். எங்களுடைய குடிமக்கள், எங்கள் நாட்டு மக்கள் இந்த தாக்குதலால் ஆச்சரியம் அடைந்தாங்க. சர்வதேசமே ஆச்சரியம் அடைந்தது. ஒரு சமாதானம் பேசக்கூடிய நாட்டின் மேலேயே இப்படி அட்டாக் பண்றது நியாயமா என்று கேட்கிற அளவுக்கு நிலைமை மாறி போனது என்று சொல்லிவிட்டு, இந்த காசா மீதான இஸ்ரேலுடைய யுத்தம் என்பது மாபெரும் அழிவை உண்டாக்கக்கூடிய ஒரு யுத்தமாக மாறி இருக்கிறது. தோஹா கத்தர்ல பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்கள் அமெரிக்காவும் நாங்களும் இணைந்து கொடுத்த சமாதான முன்முயற்சி படிவங்களை படிக்கிற, அது பற்றிய ஆய்வு நடத்துகிற கூட்டத்தின் மீது தான் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியிருந்தது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பினருடைய தலைவர்களை இஸ்ரேல் படுகொலை செய்ய விரும்பினால் அவர்களோடு ஏன் பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வேண்டும்? நீங்க அவங்கள கொல்லத்தான் நினைக்கிறீங்கன்னா அவங்களுடைய ஏன் சமாதானம் பேசுறீங்க? நேரடியாக சண்டே பண்ணி முடிச்சிட வேண்டியதானே. ஒன்றும் அவங்கள நீங்க கொள்வீங்க அல்லது அவங்க உங்களை கொள்ளுவாங்க, ஏதாவது ஒன்று நடந்துட்டு போயிட போகுது. அப்ப எதுக்கு சமாதானம் பேசுறீங்க? சமாதானம் பேசாமலே இருந்திருக்கலாமே என்று மிக காட்டமாக அவருடைய ஆரம்ப உரையில் பேசிய கத்தருடைய அதிபர் தொடர்ந்து பேசும்போது, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு என்பது வெட்கக்கேடானது, துரோகமானது, கோழைத்தனமானது. நீங்க கோழைகளை போன்று நடந்து கொள்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு, அரபியர்கள் ஒவ்வொரு முறையும் பல விவகாரங்களை படிக்க வேண்டி இருக்கிறது, யதார்த்தங்களை புரிய வேண்டி இருக்கிறது. நாங்க ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்டி போகலாம்னு நினைச்சாலும் எங்க மேல சில விவகாரங்கள் திணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடியவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அரபு நாடுகள் அத்தனையும் இஸ்ரேலுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும்னு இஸ்ரேல் நினைச்சுக்கிட்டு இருக்குது. இது ஆபத்தானது. நீங்க உங்க கண்ட்ரோல்ல நாங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்க, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சிரியாவை பிரிப்பதற்கு நீங்கள் நினைக்கிறீர்கள், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதனுடைய திட்டங்களை வெற்றி பெற விட மாட்டோம் என்று கடுமையாக சவுதி அரேபியா பேச வேண்டியதை எல்லாம் கத்தருடைய அதிபர் பேசினாருங்கிறதா இந்த இடத்துல முக்கியமானது. அரபு நாடுகளுடைய நிலப்பரப்புகள், அரபு நாடுகள் என்பது இஸ்ரேலுடைய செல்வாக்கு மண்டலமாக மாறும் என்று நெத்தனியாகு கனவு கண்டுகிட்டு இருக்கிறாரு. அதை நடக்க விட மாட்டோம் என்று சொல்லிவிட்டு, அரபு அமைதி முயற்சியை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டிருந்தால் இவ்வளவு பெரிய அழிவே வந்திருக்காது. நாங்கள் எவ்வளவு அமைதியை கொண்டு வர நினைச்சாலும் நீங்க அதை ஏற்றுக்கிற மாட்டேங்கிறீங்க. தொடர்ந்து எங்க மேல நீங்க தாக்குதல்களை நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய தீவிரவாத அரசாங்கம் ஒரே நேரத்தில் இனவரி, பயங்கரவாதமாகிய அனைத்து கொள்கைகளையும் பின்பற்றி கொண்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு கடைசியாக என்ன சொன்னார்னு கேட்டா, எங்களுடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்காக, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை எதிர்கொள்வதற்காக தேவையான அனைத்தையும் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி அவருடைய உரையை, இன்றைக்கு ஆரம்ப உரையை அவர் முடிச்சிருந்த நேரத்தில் இஸ்ரேலுடனான அனைத்து உறவுகளையும்
துண்டிப்பதுதான் இஸ்லாமிய அரபு நாடுகளுக்கு பாதுகாப்பானது என்று சொல்லி மீட்டினுக்கு வர்றதுக்கு முன்பதாகவே ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் ஊடகங்களுக்கு பேசிவிட்டு வந்திருந்தார். ஈரானுடைய அதிபர் கத்தருக்கு வருகை தந்த அந்த காட்சியை தான் நீங்க பார்க்குறீங்க. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான 12 நாள் வார்ல அமெரிக்காவினுடைய ராணுவ தளத்தின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி இருந்தது. அந்த தாக்குதலுக்கு பிறகு முதல் தடவையாக அதிபர் பெசக்ஷியன் அவங்க கத்தருக்கு வருகை தந்திருக்கக்கூடிய காட்சி தான் இது. அவருடைய வெளிவிவகார அமைச்சர் தான் பல விடுத்தம் கத்தரோடு பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த தாக்குதலை பொறுத்தவரையில் கத்தரோடு எங்களுக்கு சண்டை கிடையாது, எங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான சண்டைங்கிறத அவங்க தெளிவாக உலக மக்களுக்கு தெளிவூட்டி விட்டார்கள். உண்மையும் அதுதான். இந்த நிலையில் கத்தருக்கு வருகை தருவதற்கு முன்பதாக பெசக்ஷியன் அரபு இஸ்லாமிய நாடுகளுக்கு சொன்ன செய்தி என்னன்னு கேட்டால், இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பது குறித்து நம்ம விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்துக்கு முன்பதாக நம்ம அத்தனை பேருமே செய்ய வேண்டிய முதலாவது விவகாரம் என்னன்னு கேட்டால், இஸ்ரேலுடனான அனைத்து உறவுகளையும் நம்ம துண்டிக்கிறது தான். நீங்கள் இஸ்ரேலோட உறவு பாராட்டிக்கிட்டே அவனை சமாதானப்படுத்த நினைச்சீங்கன்னா அது சாத்தியமாகாது. முதல்ல அந்த உறவுகளை நீங்க துண்டிக்கணும். ஜியோனிச அரசாங்கம், இஸ்ரேலிய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு தற்காப்பு என்கிற பெயரில் அரபு நாடுகள் அதே போன்று இஸ்லாமிய நாடுகள் பலவற்றின் மீது அவங்க தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க என்று இன்றைக்கு மசூத் பெசக்ஷியன் அவங்க சுட்டி காட்டின நீங்க பார்க்கலாம். இந்த புகைப்படத்தில் பார்க்கலாம். வெறும் 72 ஹவர்ஸுக்குள்ள 5 அரபு இஸ்லாமிய நாடுகள் மேலே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. ஆரம்பமாக இங்க நீங்க பார்க்கலாம், ஒரே நாளில் டியூனிஷியாவில் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கப்பல் மேலே அவங்க அட்டாக் பண்ணுறாங்க. அதே மாதிரி இரண்டாவது காசாவில் தொடர் தாக்குதல் நடத்தி வர்றாங்க. லெபனானில் தொடர் அட்டாக் பண்ணி வர்றாங்க. சிரியா மேலே அட்டாக் பண்ணி வர்றாங்க. இந்த இடத்துல பார்க்கலாம், கத்தர் மேலே அவங்க நடத்தின தாக்குதலை பார்க்க முடியும். அதே மாதிரி இங்கே யமன் மேலே அவங்க தாக்குதல் நடத்தி வர்றதை பார்க்க முடியும். இதையெல்லாம் அவர் சுட்டி காட்டுறாரு. தொடர்ந்து தற்காப்பு என்கிற பேரில் அரபு இஸ்லாமிய நாடுகள் மேலே அவங்க தாக்குதல் நடத்தி வர்றாங்க. மேற்கத்திய நாடுகளுடைய பாதுகாப்பு அவங்களுக்கு இருக்குங்கிறதுனால, அமெரிக்கா அவங்களோட இருக்குங்கிறதுனால இந்த காரியங்களை எல்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டு எந்த தண்டனையும் இல்லாமல் தப்பிச்சுக்கிட்டு வேற வர்றாங்க. எனவே இவைகளை அடக்கணுமாக இருந்தால் 57 அரபு இஸ்லாமிய நாடுகள் நம்ம இருக்கிறோம். நம்ம அத்தனை பேரும் ஒன்றுபடணும். இஸ்ரேலை தனிமைப்படுத்தணும். இஸ்ரேலோட எந்த ஒட்டுறவும் வைக்கக்கூடாது. இப்படி வைக்காம நம்ம போய் ஐநாவில் அழுத்தம் கொடுத்தோம்னு சொல்லி சொன்னால் ஐநாவே ஆடி நிற்பாங்க பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு மிக தெளிவான ஒரு பேச்சை பேசிக்கிட்டு தான் அவர் ஃப்ளைட்டில் ஏறினார். இன்றைக்கு தற்போது இந்த மாநாட்டிலே அவரும் கலந்து கொண்டு பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல மலேசியாவினுடைய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அவர்களும் பாகிஸ்தானுடைய பிரதமரும் பேசிய பேச்சுக்கள் ரொம்ப பார்வையை இந்த மாநாட்டிலே திருப்பி இருக்கிறது. குறிப்பாக அன்வர் இப்ராஹிம் அவங்க வருகிற போது இந்த மாநாட்டினுடைய ஆரம்பத்துக்கு முன்பதாகவே ஊடகங்களுக்கு பேசும்போது என்ன சொன்னார் சொல்லி சொன்னா, தொடர்ந்து நடக்கிற தாக்குதல்களை பார்த்துட்டு நம்ம இஸ்ரேலை கண்டிக்கிறதுனால ராக்கெட் தாக்குதல்களை நிறுத்தவும் முடியாது, பாலஸ்தீனத்தை விடுதலை செய்யவும் முடியாது. இந்த ரெண்டையுமே செய்யலாது. இதை சொல்லி காட்டுறாருன்னா, இந்த யுத்தம் ஆரம்பித்து 2 வருஷமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரபு இஸ்லாமிய நாடுகள் அத்தனையும் கண்டனம் தான் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம்ங்கிறாங்க. அதனால தான் சொல்கிறாரு, நீங்கள் கண்டிக்கிறதுனால ராக்கெட் தாக்குதல் நின்றுமா அல்லது காசாவை பாலஸ்தீனத்தை நீங்கள் விடுதலை பண்ணிடலாமா? இந்த ரெண்டையுமே செய்ய முடியாது. இஸ்ரேல் மேலே நம்ம பொருளாதார தடைகளை அரபு இஸ்லாமிய கூட்டமைப்பு முழுவதுமாக கொண்டு வரணும். அதே மாதிரி இஸ்ரேலுடனான வர்த்தக ராஜதந்திர தடைகளை நம்ம கொண்டு வரணும். ஒட்டு உறவே அவனோட இருக்கக்கூடாது. பிஸ்னஸ் பண்ணவும் கூடாது. ராஜ்ய ரீதியிலான தொடர்புகளையும் வைக்கக்கூடாது. அப்படி வச்சா மட்டும்தான் அவனை அடக்க முடியுமே தவிர இல்லைன்னா அடக்க முடியாதுன்னு அத்தனை பேருக்கும் உரைக்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக அன்வர் இப்ராஹிம் அவங்களும் பேசியிருந்த நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷரீஃப் அவங்க பேசும்போது, காசா பகுதி மக்கள் படுகொலை செய்யப்படும் போது உலகம் தொடர்ந்து சாட்சியாக நிற்கிறதே தவிர எந்த விதமான வேலைகளையும் நம்ம பண்ணலை. நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அவ்வளவு அழிவுகள் காசாவுக்குள்ள நடந்துகிட்டு இருக்குது. இஸ்ரேலுக்கு எதிராக பயனுள்ள ஒரு நடவடிக்கையை நாம் மேற்கொள்ள வேண்டும். அரபு இஸ்லாமிய பணிக்குழு அமைக்கப்பட வேண்டும்ங்கிறாரு. இன்றைக்கு பாகிஸ்தான் 2 முன்மொழிவுகளை பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒன்று தான் அரபு இஸ்லாமிய பணிக்குழு. அரபு இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு குழுவை அமைக்கணும். அந்த குழு எந்த ஒரு தாக்குதல் எந்த நாட்டுக்குள்ளே நடந்தாலும் உடனடியாக ஆக்ஷனில் இறங்க வேண்டி இருக்கிறது என்கிற கோரிக்கையை வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு கோரிக்கை தான் அவங்களோட அரபு இஸ்லாமிய நாடுகள் சேர்ந்து இராணுவ குழுவை உருவாக்கணும். இது ஈஜிப்டும் முன்மொழிந்திருக்கக்கூடிய ஒரு முன்மொழிவாக இருக்கிறது. இந்த முன்மொழிவு 2ஐயுமே பாகிஸ்தான் மொத்தமாக முன்வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் தோஹாவுடைய தாக்குதல்கள் தொடர்பாக பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் முகமது ஆசிஃப் வெளியிட்ட கருத்துக்களும் இந்த இடத்துல நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய கருத்துக்கள். காரணம் என்னன்னு கேட்டால் அவர் என்ன சொன்னார்னா, அரபு நாடுகள் ஏற்கனவே பல விவகாரங்களை நம்ம இஸ்ரேலுக்கு எதிராக பேசியிருக்கிறோம், எந்த ஒரு ஆக்ஷனையும் நம்ம எடுக்கலை. இது ஒரு வகையான ஒருங்கிணைந்த பாதுகாப்பு படையை உருவாக்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறாரு. நேட்டோ மாதிரி
நம்ம ஒரு பாதுகாப்பு படையை அரபு நாடுகளை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கணும். ஏன்னு கேட்டால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் எப்பொழுதுமே அரபு நாடுகளோடு நிற்க தயாராக இருக்கிறோம். ஏன்னா அரபு இஸ்லாமிய நாடுகளில் எங்ககிட்ட மட்டும்தான் அணு ஆயுதம் இருக்குது. இந்த அணு ஆயுதத்தை ஆபத்தான வழிகளில் பயன்படுத்த நாங்கள் விரும்பவில்லை. இந்த அணு ஆயுதத்தை உம்மாவுக்காக, சமூகத்துக்காக, இந்த மக்களை பாதுகாப்பதற்காக பயன்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதுதான் அந்த அணு ஆயுதங்களுடைய கடமையும் கூட அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே பேசிட்டார். அந்த அணு ஆயுதத்தையே நாங்கள் பயன்படுத்துவோம், அரபு நாடுகள் ரெடின்னு சொல்லி சொன்னால் உங்களோட நின்று இவங்களுக்கு எதிராக அணு ஆயுதத்தை கூட நாங்கள் பயன்படுத்த ரெடின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் அல் ஜசீரா சுட்டிக்காட்டி இருக்கக்கூடியதையும் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைய இந்த மாநாட்டில் சவுதி அரேபியா என்ன செய்ய போகிறது என்கிற கேள்விதான் நிறைய பேருக்கு தற்போது எழுந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா சவுதி அரேபியா எந்த விதமான அப்டேட்டையுமே இதில் இதுவரைக்கும் சொல்லாமல் இருக்கிறாங்க. மாநாட்டுக்கு சவுதி அரேபியாவினுடைய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் MBS வந்திருக்கிறார். அவர் என்ன சொல்ல போகிறார் என்கிற கேள்விகளுக்கு முன்பதாக நிறைய சந்தேகங்கள் எழத் தொடங்கி இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டால் 2 ஆண்டுகளாக நடந்து வரக்கூடிய காசா யுத்தத்தில் கண்டனம் தெரிவிக்கிறோம் என்பதை தாண்டி சவுதி அரேபியா எந்த ஒரு விவகாரத்தையும் கையில் எடுத்து பேசலை. ஏன்னா 2030 நோக்கி அவர்களுடைய விஷன் 2030 என்கிற ஒரு திட்டத்தை அவர்களுடைய நாட்டுக்குள்ள நடைமுறைப்படுத்தி வர்றாங்க. ஹஜ் உம்ராக்கு போனாக்க நீங்கள் பார்த்துருப்பீங்க, விஷன் 2030 என்று சொல்லி நாட்டையே முழுவதுமாக புரட்டி போடுகிற ஒரு பெரிய பொருளாதார மண்டலமாக சவுதியை மாற்றுகிற வேலைகள் அவங்க செஞ்சு வர்றாங்க. அதனால தான் அந்த ஜித்தாவில் ஆரம்பித்த எல்லா இடங்களும் தியேட்டர்கள், சூப்பர் மால்கள் அதெல்லாம் உருவாக்கி வர்றாங்கல்ல. என்னன்னா நம்ம வருமானத்தை பெருக்கணுங்கிறதுக்காக அதை செஞ்சு வர்றாங்க. இந்த விஷன் 2030 இந்த திட்டத்தில் இஸ்ரேலிடமிருந்து AI தொழில்நுட்பத்தை பாரிய அளவில் பெற்றுக்கொள்ளுகிற ஐடியா சவுதி அரேபியாவுக்கு இருக்கிறது என்றும், அதே போன்று பயோடெக் தொழில்நுட்பத்தை இஸ்ரேலில் இருந்து பெற்றுக்கொள்ளணுங்கிற தேவையும் சவுதி அரேபியாவுக்கு இருக்கிறது என்று சொல்லி ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. என்னன்னா இந்த விஷன் 2030 அதை அவங்க ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணுமாக இருந்தால் இஸ்ரேல்கிட்ட இருக்கக்கூடிய AI தொழில்நுட்பம் அதுக்கு தேவைப்படுகிறது. அதே போன்று பயோடெக் எல்லாம் அவங்களுக்கு தேவைப்படுகிறது. இப்படி இருக்கிற நேரத்தில் காசா யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. மொத்தமாக சவுதிகள் இஸ்ரேலுக்கு எதிராக நின்றுட்டாங்கன்னு சொன்னால் இந்த விஷன் 2030க்கு நிறைய குறைபாடுகள் அவர்களுக்கு வந்துவிடும். எனவே தான் அவங்க இஸ்ரேலுக்கு எதிராக பேசாமல் இருக்கிறாங்க என்கிற விமர்சனங்கள் உருவாகி வரக்கூடிய சூழலில் பாலஸ்தீன தனி நாடு என்கிற ஒன்று உருவாக்கப்பட்டால் மட்டும்தான் இஸ்ரேலை தனி நாடாக நாங்கள் ஏற்றுக்கிறோமோ என்பதிலும் சவுதி அரேபியா உறுதியாக இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இது எப்படி இருக்குன்னு கேட்டால், பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கிறதுக்கு ரெடினா உங்களை நாங்கள் தனிநாடாக அங்கீகரிக்க ரெடி. அது வெளிப்படையாக இருக்கக்கூடிய உள்ரங்கத்தில் எங்களுடைய விஷன் 2030 இந்த பொருளாதார மண்டலத்தை உருவாக்குவதற்காக உங்கள் உதவி எங்களுக்கு தேவை, உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு காசை நாங்கள் தரணும், உங்கள் டெக்னாலஜி எங்களுக்கு தாங்கன்னு அவனுடைய டெக்னாலஜி தாண்டா எல்லாருக்குமே ஆபத்தாக இருக்கிறதுங்கிறத கூட புரியாமல் காசு கொடுத்து அழிவை வாங்கும் விதமாக அந்த டெக்னாலஜியை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியான ஒரு சூழல் இருக்கிற போது இந்த மாநாட்டில் சவுதி அரேபியா என்ன விதமான கருத்துக்களை சொல்ல போகிறது, அரபு இஸ்லாமிய நாடுகளின் இராணுவ ஒன்றை உருவாக்குவதற்கான முயற்சியில் அவர்கள் பங்காளி ஆகுவார்களா இல்லையா, எப்படியான முடிவுகள் எட்டப்படும் என்கிற கேள்விகள் தொடர்ந்து எழுப்பப்படுகிறது. மாநாடு இந்த வீடியோ பேசப்படுகிற இந்த தருணத்திலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எந்த விதமான முடிவுகளும் இதுவரைக்கும் எடுக்கப்படவில்லை. உலகமே இவர்களுடைய முடிவைத்தான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் நேற்றைய தினம் அமெரிக்காவினுடைய சிறப்பு தூதுவர் இஸ்ரேலுக்கு வருகை தந்து உங்களோட நாங்கள் இருக்கிறோம் டோன்ட் வரின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அமெரிக்காவினுடைய சிறப்பு தூதுவர் இஸ்ரேலோட நாங்கள் அமெரிக்கா இருக்கும்னு சொல்லிட்டு போனதுக்கு பிறகு அரபு நாடுகள் என்ன செய்ய போகிறது? ஏன்னா அரபு நாடுகள் எல்லாமே எல்லா விவகாரத்துக்கும் அமெரிக்காவை தான் நம்பி இருக்கிறாங்க, ஆயுதங்களுக்கு பாதுகாப்புக்கு நம்பி இருக்கிறாங்க. உலகத்தில் மிகப்பெரிய இராணுவ தளம் அமெரிக்காவினுடைய இராணுவ தளம், வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பெரிய இராணுவ தளம் கத்தரில் தான் இருக்குங்கிறது உதய் போர்ட்டுங்கிறது நமக்கு தெரியும். இப்படியான சூழலில் அரபு நாடுகள் மீண்டும் அமெரிக்காவை நம்பிக்கொண்டு இஸ்ரேலை சமாளித்து போகிறதா, அடிவாங்கி கொண்டே இருக்க போகிறதா, அல்லது ரஷ்யா சீனா உள்ளிட்ட இரண்டாம் தரப்பினரை நோக்கி நகரப் போகிறதா, எப்படியான முடிவுகளை எடுக்கப் போகிறார்கள் என்பது அவர்கள் வெளியிடும் கருத்துக்களை பொறுத்து தான் இருக்க போகிறது. மாநாட்டினுடைய முடிவுகளை அறிந்து கொள்வதற்காக காத்து கொண்டிருங்கள். இவ்வளவு நேரமாக நம்ம ரொம்ப லேட் பண்ணி இந்த வீடியோ பேசுனதுக்கு காரணமே மாநாட்டினுடைய முடிவுகள் வருங்கிறதுக்காகத்தான். மாநாட்டினுடைய முடிவுகள் இதுவரை வரவில்லை. வந்ததோடு அது தொடர்பான தனியான ஒரு வீடியோவையும் உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் போமாக வாஹ்ரத் அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.